குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் சோர்சஸ் ஆஃப் மிடிவல் இந்தியாவில் ப்ரைமரி சோர்சஸில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி பார்த்தோம். நம்ம இந்த கிளாஸில் மானுமெண்ட்ஸ் பற்றி பார்க்க இருக்கோம். மானுமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா நினைவு சின்னங்கள், அதாவது டெம்பிள்ஸ், பேலசஸ், மாஸ்க்ஸ், டோம்ஸ், ஃபோர்ட்ஸ், மினார்ஸ் அண்ட் மினரேட்ஸ் ஆர் கால்டு பை த கலெக்டிவ் நேம் மானுமெண்ட்ஸ். அதாவது கோவில்கள், அரண்மனைகள், மசூதிகள், கல்லறைகள், கோட்டைகள், கோபுரங்கள், சூபிகள், இந்த கட்டடங்களை தான் நாம் நினைவு சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம். டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம் அப்படின்னா புது வகையான கட்டடக்கலையை அறிமுகம் செய்தாங்க. அதாவது த சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி இன்ட்ரடியூஸ்ட் எ நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். த மானுமெண்ட்ஸ் தி பில்ட் ஹேட் ஆர்ச்சஸ், டோம்ஸ் அண்ட் மினரேட்ஸ் as the மெயின் ஃபீச்சர்ஸ். அதாவது அவங்க எப்படி கட்டடங்கள்லாம் கட்டினாங்க அப்படின்னா வளைவுகள் அமைத்து, ஒடுங்கிய வடிவ கோபுரங்கள் அமைத்து, குவிமாடங்கள் அமைத்து, இதையெல்லாம் மிக முக்கியமான கூறுகளாக கொண்டு அவங்களுடைய கட்டடங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. The inscriptions in these monuments contain rich information. அதாவது இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதாவது இந்த நினைவு சின்னங்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் வரலாற்றை கட்டமைக்க தேவைப்படும் சிறந்த தகவல்களை கொண்டிருக்கு. The medieval Khajuraho monuments, Madhya Pradesh, and temples in Konark, Odisha, and Dilwara, Mount Abu, Rajasthan, constitute valuable sources to understand the religion-centered cultural evolution in northern India. அதாவது நார்தன் இந்தியாவில், வட இந்தியாவில் இடைக்காலத்தைச் சேர்ந்த கோவில்களாக கஜுராஹோ மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய கோவில், ராஜஸ்தான் மாநிலம் தில்வாரா கோவில், அதுக்கப்புறம் சூரியனார் கோவில் கொனார்க்கில் இருக்குது. இது ஒடிஷா ஸ்டேட்டில் இருக்குது. இந்த கோவில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமயத்தை மையமாக கொண்ட பண்பாட்டின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கான சிறந்த சான்றுகளாக இருக்குது. The magnificent structures the later Cholas built in தமிழ்நாடு, அதாவது பிற்கால சோழர்களால் தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட கோவில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில், தாராசுரம் கோவில், இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிற்கால சோழர்களுடைய பிரம்மாண்டத்தை எடுத்துக்காட்டக்கூடிய சிறந்த கட்டிடங்களாக திகழ்கின்றது. அதுக்கு பிறகு நம்மளுடைய விஜயநகர கிங்டம் இருக்குது இல்லையா, அவங்களுடைய பார்த்தப்ப விஜயநகரா கிங்டம் அப்படின்னாவே த ஃபேமஸ் கிங் யார் அப்படின்னா கிருஷ்ணதேவராயா. அவங்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட வித்தாலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள் அட் ஹம்பி similarly speak of the contribution of விஜயநகரா ரூலர்ஸ். அந்த விஜயநகர அரசர்களுடைய பங்களிப்பை பறைசாற்றுபவையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஹம்பியில் இருக்கக்கூடிய வித்தாலா அண்டு விருபாக்ஷா கோவில்கள் விஜயநகர பேரரசர்களுடைய பங்களிப்பை எடுத்து கூறக்கூடியதாக இருக்குது. இது மாதிரி இந்து மன்னர்கள் மட்டும் கோவில்களை கட்டலை, இஸ்லாமியர்களும் இந்தியாவிற்கு வந்த இஸ்லாமியர்களும் அவங்களுடைய பங்களிப்பையும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா குவாதுல் இஸ்லாம் மஸ்ஜித், மோத்கி மஸ்ஜித், ஜம்மா மஸ்ஜித், ஃபதேபூர் சிக்ரி தர்கா, ஆல் இன் அண்ட் அரவுண்ட் டெல்லி அண்ட் சாமினார், ஹைதராபாத் ஆர் த இம்பார்ட்டன்ட் மாஸ்க்ஸ் பிலாங்கிங் டு த மிடிவல் டைம்ஸ். அதாவது இடைக்காலத்தைச் சேர்ந்த மசூதிகளாக திகழ்பவை எது அப்படின்னா குவாதுல் இஸ்லாம் மசூதி, மோத்கி மசூதி, ஜம்மா மசூதி, ஃபதேபூர் சிக்ரி தர்கா, இதெல்லாம் எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள். அது மட்டும் இல்லாமல் சார்மினார் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. இவையெல்லாம் இடைக்காலத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான மசூதிகளாக திகழ்பவை. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபோர்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ட்ஸ் அப்படின்னா கோட்டைகள். த ஃபோர்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆர் Agra Fort, Chittoor Fort, Gwalior Fort and Delhi Red Fort, as well as the forts of Daulatabad, Aurangabad and Firozshah Kotla, Delhi. அதாவது கோட்டைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்ரா கோட்டை, சித்தூர் கோட்டை, குவாலியர் கோட்டை, டெல்லி செங்கோட்டை, அப்புறம் தௌலதாபாத்தில் அதாவது அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய கோட்டை, ஃபிரோஷா கொத்தளம், அது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோர்ட்ஸ், மிக முக்கியமான கோட்டைகளாக திகழ்கின்றது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அரண்மனைகள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர்,
ஜோத்பூர். இங்கே இருக்கக்கூடிய அரண்மனைகள்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா த கிரேட்னஸ் ஆஃப் த ராஜ்புட் டைனஸ்டி தட் wielded எனாரமஸ் பவர் ஃப்ரம் தீஸ் பேலசஸ். இந்த பேலசஸ்லாம் வந்து யாருடைய அடையாளங்களாக திகழ்கிறது அப்படின்னா ராஜ்புட்ஸோட அடையாளங்களாக திகழ்பவை தான் இந்த ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர், ஜோத்பூரில் இருக்கக்கூடிய கோட்டைகள். அதுக்கு அடுத்தது குதுப் மினார் அண்ட் அலை தர்வாஷா, the tombs of Iltutmish, Balban and all the Mughal rulers are the other prominent structures recognized as valuable sources of information. அதாவது குதுப் மினார், அலை தர்வாஷா, அதுக்கப்புறம் இந்த டெல்லி சுல்தான்களில் ஃபஸ்ட்டு மாம்லுக் டைனஸ்டியை சேர்ந்த இல்துமிஷ், பால்பன் இவங்களுடைய கல்லறைகள், அதுக்கப்புறம் முகலாய அரசர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, பாபர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஹுமாயூன் இவங்களுடைய கல்லறைகள், இதெல்லாம் வந்து மிக மதிப்புமிக்க சான்றுகளாக இருக்குது. Cities in ruins such as Firozabad and Tughlaqabad in North India and Hampi in South India remain rich repositories of the history of medieval India. அதாவது ஹம்பியில் இருக்கக்கூடிய சான்றும், ஃபெரோஷாபாத், துக்லகாபாத் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பாழடைந்த நகரங்கள். இது எங்கே இருக்குன்னா நார்த் இந்தியாவில் இருக்குது. இதெல்லாம் ஒரு சிறந்த சான்று கருவூலங்களாக திகழ்கின்றது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காயின்ஸ்னால் நாணயங்கள். The pictures and the legend on the coins convey the names of king with their titles and போர்ட்ரைட்ஸு. அதாவது நாணயங்களில் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்களும் உருவங்களும் அரசருடைய பெயர்கள், பட்டங்கள், அவங்களுடைய உருவப்படங்கள், நிகழ்வுகள், அங்கே இடங்களுடைய பெயர்கள், எந்த நாட்களில் வந்து அச்செடுக்கப்பட்டது, அந்த நாட்கள், அந்த அரச வம்சத்தினுடைய பெயர், நம்மளுடைய சின்னங்கள், இதெல்லாமே வந்து உணர்த்துகின்றது. மென்ஷன் ஆஃப் கிங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் லைக் மிலிட்ரி கான்குவெஸ்ட், territorial expansion, trade links and religious faith can also be found in the coins. அதாவது மன்னர்களுடைய இராணுவ படையெடுப்பு, அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய நாட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, வணிக தொடர்பு, இதையெல்லாமே வந்து நாணயங்களில் இடம்பெற்றிருக்கு. Muhammad Ghori had stamped the figure of goddess Lakshmi on his gold coins and had his name inscribed on it. அதாவது முகமது கோரிங்கிறவர் யாருன்னா கோரி நாட்டை ஆட்சி செய்த ஒரு மன்னர். அவர் வந்து தன்னுடைய நாணயத்தில் வந்து பெண் தெய்வமான லக்ஷ்மியினுடைய வடிவத்தை வந்து பதிப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய பெயரையும் வந்து பொறிக்க வச்சிருக்காரு. இதை பார்க்கும் பொழுது this coin tells us that this early Turkish invader was in all likelihood liberal in religious outlook. இதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்த துருக்கிய படையெடுப்பாளர் வந்து மத விஷயங்களில் வந்து ரொம்ப தாராளத்தன்மையோடு நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன் அப்படின்னா லக்ஷ்மிங்கிறது வந்து இந்து கடவுள், இவர் ஒரு முஸ்லீம் மன்னர். அப்போ இந்து கடவுளுடைய சின்னத்தை வந்து தன்னுடைய காயினில் வந்து வெளியிட்டு இருக்காரு அப்படின்னா இப்போ மத விஷயங்களில் வந்து ரொம்ப தாராளமாக நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட், த காப்பர் ஜிட்டால்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் த டெல்லி சுல்தான்ஸ். சில்வர் தங்கா இன்ட்ரடியூஸ்டு பை இல்துமிஷ். Alauddin Khilji's gold coins, Muhammad bin Tughlaq's copper token currency are indicative of coinage as well as the economic prosperity or otherwise of the country of the time. டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டெல்லியை வந்து 5 வகையான சுல்தான்கள், 5 வம்சத்தை சேர்ந்த சுல்தான்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த 5 வம்சத்தை சேர்ந்த சுல்தான்கள் காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜிட்டல் அப்படிங்கிற செப்பு நாணயம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதுபோல் மாம்லுக் டைனஸ்டியை சார்ந்த இல்துமிஸ் அப்படிங்கிறவர் வந்து டங்கா அப்படிங்கிற வெள்ளி நாணயத்தையும் அறிமுகம் செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் கில்ஜி டைனஸ்டியை சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி அவருடைய கோல்டு காயின்ஸு, அதுக்கப்புறம் துக்ளக் டைனஸ்டியை சேர்ந்த முகமது பின் துக்ளக்கோட காப்பர் காயின்ஸு, இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அதிகமான பயன்பாடு இருந்ததாக வரலாற்று சான்றுகள் குறிப்பிட்டுச்சு அப்படின்னா அந்த நாட்டில் வந்து பொருளாதார வளம் அதிகமாக இருந்ததாகவும்
அதே போல் குறைவான நாணயங்கள் வந்து பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற வரலாற்று சான்றுகளை வந்து நாம் தெரிஞ்சுக்கிறது மூலம் அங்கே வந்து பொருளாதார நலிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம். Next, a jittal contained 3.6 grains of silver. 48 jittals were equal to 1 silver tanga. இப்போ நாம் எப்படி வந்து ஒரு பவுன் அப்படின்னா 8 கிராம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவங்க ஒரு ஜிட்டல் அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜிட்டல் அப்படிங்கிறது வந்து செப்பு நாணயம். அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவல்னால் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது தான் ஒரு ஜிட்டல் அப்படிங்கிறது. அப்போ 48 ஜிட்டல் 48 ஜிட்டல்கள் அப்படிங்கிறது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒரு வெள்ளி டங்காவுக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர், அதாவது சமய இலக்கியங்கள். Devotional movement in South India and later in North resulted in the development of Bhakti or devotional literature. இப்போ தொடக்க காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியா, சவுத் இந்தியா இங்கெல்லாம் வந்து பக்தி மூமெண்ட்டு தோன்றியது. அதாவது ஆழ்வார்ஸ், நாயன்மார்ஸ் இவங்கெல்லாம் வந்து பக்தி இயக்கத்தை பரப்பியவர்கள். இவர்களால் எழுதப்பட்ட இலக்கியங்களை தான் வந்து பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க வந்து யாருடைய பீரியடில் வந்து இந்த பக்தி இலக்கியம் வந்து வளர்ச்சி பெற்று இருந்துச்சு அப்படின்னா சோழா பீரியடில் தான் வளர்ச்சி பெற்று இருந்தது. அதனால் சோழா பீரியடை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பக்தி இலக்கியங்களுடைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கம்பரால் எழுதப்பட்ட ராமாயணம் தான் வந்து நம்ம கம்பராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். Chola's period was known as the period of devotional literature and works such as Kamba Ramayanam, Sekila's Periya Puranam, 4000 Divya Prabandham, composed by 12 Alvars and compiled by Nadamuni. அதாவது கம்பர் வந்து கம்பராமாயணத்தை எழுதினார், சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை எழுதினார். அதுக்கப்புறம் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 12 பேர் இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஆழ்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், திருமலிசை ஆழ்வார், ஆண்டாள். ஒரே பெண் ஆழ்வார் யாருன்னா ஆண்டாள். அவங்க நீங்கள் சின்ன கிளாஸில் இதை பற்றி படிச்சிருப்பீங்க. இந்த 12 ஆழ்வார்களால் இயற்றப்பட்ட நூல் தான் இது அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி அப்படிங்கிறவர் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தார். அடுத்தது தேவாரம் composed by அப்பர், சம்பந்தர் and சுந்தரர் and compiled by நம்பியாண்டார் நம்பி. மாணிக்க வாசகர்ஸ் திருவாசகம். ஆல் were scripted during the Cholas time. அதாவது எப்படி ஆழ்வார்கள் 12 பேரோ அதுபோல் நாயன்மார்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 63 பேர். அதில் முதல் மூவர் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர். இந்த 3 பேரால் இயற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பி அப்படிங்கிறவரால் தொகுக்கப்பட்ட நூல் தான் எது அப்படின்னா தேவாரம் அப்படிங்கிற நூல். அதுக்கு பிறகு மாணிக்க வாசகருடைய திருவாசகம் நூல். இதெல்லாம் சோழர் காலத்தைச் சேர்ந்த பக்தி இலக்கியங்களாக திகழ்கின்றது. அடுத்து கீதா கோவிந்தம் 12th century was a follower of the Bhakti movement in South India. தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபுடைய தொடர்ச்சியாக இருப்பது எது அப்படின்னா கீத கோவிந்தம். கீத கோவிந்தம்ங்கிறது வந்து ஜெயதேவர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்ட ஒரு நூல். கபீர்தாஸ், a 15th century mystic poet, also had an influence on the Bhakti movement in India. பக்தி இயக்கத்தால் கவரப்பட்டவர் யார் அப்படின்னா 15ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு கவிஞர் கபீர்தாஸ் என்பவர். செக்யுலர் லிட்ரேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சமய சார்பற்ற இலக்கியங்கள். மதுரா விஜயம் அண்ட் அமுக்தமால்யதா வேர் போயம்ஸ் composed by கங்காதேவி and கிருஷ்ணதேவராயா respectively that helps us gain insight into the events and individuals associated with the விஜயநகரா எம்பையர். அதாவது விஜயநகர பேரரசோடு தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கங்காதேவி அப்படிங்கிறவங்களால் எழுதப்பட்ட மதுரா விஜயம் அப்படிங்கிற நூலும், நம்மளுடைய கிருஷ்ணதேவராயர் இருக்கார் அவரால் எழுதப்பட்ட அமுக்தமால்யதா அப்படிங்கிற நூலும் சிறந்த சான்றுகளாக இருக்குது. சந்த் பரிதேஸ் பிருத்திவிராஜ் ரஷோ portrays the Rajput king's valor.
அதாவது ராஜபுத்திரர்களுடைய மன துணிச்சலை படம் எடுத்துக்காட்டுபவையாக இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சந்த் பரிதே அப்படிங்கிறவர் எழுதிய பிருத்திவிராஜ் ரசோ அப்படிங்கிற நூல். We have no Indian accounts about what happened during the Turkish invasion of India. அதாவது துருக்கியர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இந்திய தரப்பிலிருந்து எந்த குறிப்புகளும் கிடையாது. For pre-Islamic period, the only exception was கல்ஹனாஸ் ராஜதரங்கினி. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து குறிப்பிடக்கூடிய ஒரே நூல் வந்து எது அப்படின்னா கல்ஹனர் அப்படிங்கிறவர் எழுதிய ராஜதரங்கினி. அதாவது 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜதரங்கினி நூல் தான் வந்து இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து குறிப்பிடக்கூடிய ஒரே சான்று. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதாவது புக்ஸ், பயோகிராஃபிஸ் அண்ட்